ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான கில் அப்படின்ற பாலிவுட் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் வேற லெவல் வெறித்தனமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லருங்க. இந்த படம் இப்போதைக்கு ஹிந்தியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. கூடி சீக்கிரம் தமிழில் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் ஹிட்டுங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒரு ஆர்மி ஆஃபீஸருங்க. ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணோடைய அப்பாவும் ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரருங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோடைய காதலுக்கு கண்டிப்பாக அவங்க அப்பா ஓகே சொல்ல மாட்டாரு. அதனால ஹீரோனுக்கு வீட்டில் வேற ஒரு பையன் கூட என்கேஜ்மெண்ட் நடக்குது. அந்த என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு இவங்க ட்ரெயின் வழியாக டெல்லிக்கு போகிறாங்க. அப்படி அந்த ட்ரெயின்லேயே ஹீரோ கூட டிராவல் பண்ணி ஹீரோனை கூட்டிட்டு ஓடிடலாம் அப்படின்னு பிளான் போடுறாரு. ஆனா இந்த ட்ரெயின்ல இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல பயங்கரமான சம்பவங்கள் நடந்துருதுங்க. அந்த சம்பவத்துல இவங்க ரெண்டு பேரும் செத்தாங்களா பொழைச்சாங்களா அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தரமான மற்றும் தாறுமாறான ஒரு கிரைம் த்ரில்லருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ராணுவ அதிகாரிகள்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஆர்மி பேஸை காட்டுறாங்க. அங்க ஒரு லாரி வந்து நிக்குது. அந்த லாரியில இருந்து ராணுவ அதிகாரிகள்லாம் இறங்கி வராங்க. அதுல குறிப்பா விரேஷ் அப்படின்ற ஒரு நபர் இறங்கி வராரு. ஹீரோவை சீக்கிரமா வர சொல்றாரு. போய் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோடைய பேரு அமிர்த்துங்க. ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டு விரேஷும் பாத்தீங்கன்னா ஆர்மில கமாண்டர்ஸா இருந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்க டியூட்டியை முடிச்சுட்டு ஓய்வு எடுக்கும் அறைக்குள்ள போறாங்க. போறதுக்கு முன்னாடி இவங்களோட ஆயுதங்களை எல்லாம் ஒப்படைச்சிட்டு இவங்க மொபைல் போன்ஸை வாங்கிக்கிறாங்க. முதல்லயே ஹீரோடைய ஃப்ரெண்டு ரூம்குள்ள போயிட்டாருங்க. ஃப்ரெண்டு மொபைல் போனை செக் பண்ணதுல ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டான துளைக்கா ஏகப்பட்ட மெசேஜஸ், ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் எல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட இவர் சொல்றாரு, துளைக்கா இந்த மாதிரி நிறைய வாட்டி கால் பண்ணியிருக்கா, மெசேஜ் பண்ணியிருக்கா, என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி கேளுடா அப்படின்ட்டு. ஹீரோ அவரோட மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தாங்க தெரியுது, ஆக்சுவலா ஹீரோனுக்கு வீட்டில் என்கேஜ்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட லவ் மேட்டரை வீட்டில் சொன்னாலும் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மேபி நீ இந்த மெசேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனாலும் ஆயிருக்கும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ராத்திரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு அவங்க அப்பா பார்த்து வச்சிருக்க பையன் கூட என்கேஜ்மெண்ட்டுங்க. அந்த என்கேஜ்மெண்ட் நிகழ்ச்சியில் ஹீரோ கலந்துக்கிட்டு அங்கே வச்ச ஹீரோனை கடத்திடலாம் அப்படின்றது தான் ஹீரோயோடைய பிளானுங்க. வெளியில் காரில் ஹீரோடைய ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகும்போது தாங்க தெரிய வருது, இவர் நினச்ச மாதிரி சாதாரண ஒரு நிகழ்ச்சியாக அது இல்லை. ஹீரோனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்கிறாரு. மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனியோட ஓனராக இருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பாக பார்த்தீங்கன்னா கையில் கன்னோட செக்யூரிட்டிங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோன்னு ஒரு கெஸ்ட் கிட்ட வந்து பேசுகிற மாதிரி ஹீரோ கிட்ட சிரிச்சுட்டு, நான் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், எப்படியாவது என்னை இங்கிருந்து கூட்டு போயிரு, ஆனால் இப்போ இந்த இடத்துல உன்னால் எதுவும் பண்ண முடியாது, கன்னோட ஆட்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியே வந்து ஃப்ரெண்டு கிட்ட மிஷன் அபார்ட் பண்ணிரு, நம்ம வேற பிளான் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் போடுறாங்க, இந்த மாதிரி ட்ரெயின் வழியா நாங்க டெல்லிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ட்ரெயின்ல போர்ட் ஆயிட்டு இருக்காங்க. அதே ட்ரெயின்ல ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் போர்ட் ஆகுறாங்க. டெல்லிக்கு போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இடையிலேயே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஓடி போயிடுவாங்க. இதுதான் இவங்களுடைய பிளானா இருக்குது. ஹீரோனுடைய ஃபேமிலி சொசைட்டியில் மிகப்பெரிய பணக்கார ஃபேமிலி அப்படின்றதுனால செக்யூரிட்டி கார்டும் பார்த்தீங்கன்னா அவங்க கூடயே டிராவலும் பண்றாங்க. இந்த நிலையில ஃபனி அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவன் ஒரு திருட்டு பையங்க, பல திருட்டு வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பான். இவன் தனியால் கிடையாதுங்க. இவனுடைய குரூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 பேர் இருப்பாங்க. இவங்க அப்பன் தான் பார்த்தீங்கன்னா ஹெட். இவங்க அப்பன் பேரு பெனி. இவன் ஒருத்தவங்க கொண்டாந்து ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்றான். இவன் ஒரு ட்ரெயின்லயும் போர்ட் ஆகுறான். அது எந்த ட்ரெயின் அப்படின்னா நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலி டிராவல் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த ட்ரெயின் தான். ஸோ இந்த ட்ரெயின்ல தான் இன்னைக்கு ராத்திரி ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறான் அப்படின்றது தெளிவா தெரியுது. அப்பவே அவங்க அப்பா கால் பண்ணி, நீ வந்து நம்ம டார்கெட் பண்ண அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டியா, கன்ஃபார்ம் பண்ணி சொல்லு அப்படிங்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை இவன் பார்க்கறான். அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் தான். ஹீரோனை பார்த்த உடனே ஹீரோயின் மேலே இவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சுங்க. உடனே ஹீரோயின் கிட்ட வந்து இது என்ன கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க A1 அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இந்த கம்பார்ட்மெண்ட் அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணிடுறான் அவங்க அப்பங்காரன்ட்ட. அது மட்டும் இல்லாம உனக்கு 30 நிமிஷம் தாண்டா டைம், அதுக்குள்ள உன்னோட வேலையை பெர்ஃபெக்ட்டா பண்ணிரு அப்படின்னு பேச இவன் கட் பண்ணி விட்டுறாங்க. அவங்க அப்பங்காரனை கூட இவன் மதிக்கிறது இல்லை அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது. அங்க கட் பண்ணா ஹீரோயின் வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. டக்குன்னு பாத்ரூம்குள்ள இருந்து ஒரு கை, யாருன்னு பார்த்தா அது ஹீரோ தாங்க. ஸோ பாத்ரூம்குள்ள வச்சு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நீ வருவேன்னு எனக்கு தெரியும், உன் கூட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், என்னை உங்க கூடயே கூட்டிட்டு போயிரு அப்படின்ட்டு. உனக்கான என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை காட்டுறாரு. அந்த ரிங்கை போட்டு விடலான்னு நினைக்கும் போது ஆல்ரெடி ஹீரோனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இல்லையா. ஹீரோனோட கையில ரிங் இருக்குது. அந்த ரிங்கை கழட்டி போட்டுட்டு ஹீரோ கொண்டாந்து அந்த ரிங்கை வியர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரியான நேரம் வரும்போது இவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிடலான்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட சாட் பண்ணிக்கிட்டு இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல வந்து உட்காந்துறாரு. பக்கத்தில் நம்ம ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறாரு. இந்த திருட்டு பையன் ஃபனி இருக்கான் இல்லையா, அவன் இந்த பாத்ரூம் கிட்ட நின்றுட்டு இருக்கிறான். அங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபனி கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோனுடைய தங்கச்சி வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக வராங்க. இங்கே வாஷ்ரூம் ரெண்டுமே ஃபுல்லு அப்படின்னு சொல்ல, சரி நான் ஆப்போசிட் வாஷ்ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறா. அப்புறம் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எந்திரிச்சு பேக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அதை இந்த செக்யூரிட்டி கார்டு பார்த்துட்டு இன்னும் ஸ்டேஷன் வரதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு, ஏன் எல்லாம் இப்பவே எந்திரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண
இவன் பின்னாடி இருந்து ஒரு இரும்பு ராடால அந்த செக்யூரிட்டி கார்டை அடிச்சு சாவடிச்சிடறான். ஆக்சுவலா அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள எந்திரிச்சு பேக் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் வேற யாரும் கிடையாது, இந்த ஃபனியோட ஆட்கள் தான். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா 40-45 பேர் இவங்க குரூப்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுல கொஞ்சம் பேர் ஆல்ரெடி இந்த கம்பார்ட்மெண்ட்ல வந்து போர்ட் ஆயிட்டாங்க பேசஞ்சரா. அவங்க பாத்தீங்கன்னா ஜாமர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே மொபைல் சிக்னல் கிடைக்காத மாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ இந்த கம்பார்ட்மெண்ட்ல யாருக்கு என்ன நடந்தாலும் வெளி உலகத்துக்கு தகவலே போகாது, ஏன்னா செல்போன் டவர் கம்ப்ளீட்டா ஜாம் பண்ணியாச்சு. ரெண்டாவது அங்க இந்த எமர்ஜென்சி செயின் இருக்கும் பாத்தீங்களா, அதையும் வந்து இவனுக்கு கட் பண்ணி விட்டானுங்க. சப்போஸ் எவனாச்சும் இந்த எமர்ஜென்சி செயினை இழுத்தா கூட ட்ரெயின் நின்று போயிடும், எல்லோருக்கும் என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சு போயிடும் இல்லையா, அதை தடுக்கிறதுக்காக இப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்டை இந்த திருட்டு பசங்க அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டானுங்க. அஹானா மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்ல இல்ல, அவ வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக வேற கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் மாட்டிக்கிறா. இப்போ இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அடிச்சு மிரட்டி பணம் நகை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா புடுங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஃபனி பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்கிறான். நாம 2 பேரும் ஆல்ரெடி பரிச்சயம் ஆயிட்டோம் இல்லையா, உங்ககிட்ட தானே வந்து இது என்ன கம்பார்ட்மெண்ட்னு கேட்டேன், ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட வரான். அப்போ ஹீரோனுடைய அப்பா தடுக்கிறாருங்க. அப்போ ஹீரோனுடைய அப்பாவை அட்டாக் பண்ணலான்னு இந்த ஃபனி வரான். அப்போ இவங்க குரூப்ல வயசான ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் யார் தெரியுமா, பல்தேவ் சிங் ராத்தூர், மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொல்லி. இதை கேட்டுட்டு ஷாக்காவான் பயப்படுவோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு, நாம ஏன் இந்த ட்ரெயின்ல இருக்கிறவங்களோட பணத்தை எல்லாம் அடிக்கணும், இந்த பொண்ணை கடத்தி வச்சுட்டோம் அப்படின்னா இவன் மூலமா நமக்கு தேவையான பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோனை டார்கெட் பண்றான். பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இந்த செக்யூரிட்டியை கொடூரமா எல்லோரும் கண்ணு முன்னாடியும் கொல்றானுங்க. அதை பார்த்து எல்லோருமே பயங்கரமா ஷாக்காக இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோ கிட்டையும் ஹீரோட ஃப்ரெண்டு கிட்டையும் மொபைல் வேலட் எல்லாத்தையுமே பிடிங்கிடுறாங்க. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோனை பார்க்கறதுக்காக இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அப்பதான் தெரிய வருது அந்த இடத்துல பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில பாத்தீங்கன்னா இப்ப கருத்து சொன்னான் இல்லையா ஒரு வயசானவன், அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை டார்கெட் பண்ணி கத்தியால குத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோட ஃப்ரெண்டு அந்த கத்தியை திருப்பி வச்சு அவன் கையாலேயே குத்த வச்சு ஸ்பாட்லேயே அந்த வயசானவர் செத்து போயிடுறான். அந்த வயசானவர் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் கொஞ்சம் முக்கியமான ஆள் போல, பயந்து போய் அந்த இடத்துல இருந்து இந்த ஃபனி ஓடிடுறான். ஆனால் சும்மா இல்லைங்க, திரும்ப வருவான். இவங்க எல்லாருமே ரொம்ப ஆபத்தானவனுக்கு போல, இந்த இடத்த விட்டு எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்களை எதிர்த்து சண்டை போடலான்னு முடிவெடுக்கிறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேண்டாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ கவலைப்படாத நான் திரும்ப வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட நீ ஏன்டா அந்த வயசானவரை கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அவனை கொல்லணும் அப்படின்லாம் கொல்ல கிடையாது, வாழ்வா சாவா அப்படின்ற அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல இருந்தேன், கத்திய நெஞ்சில் இருந்தது, அதனால தான் திருப்பி இறக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ அந்த குரூப் பார்த்தீங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வருது. இறந்து போன அந்த வயசானவரை பார்த்து அழுதுகிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் போலங்க, இதை பண்ணது யாரு, அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாம் வெறி குண்டு ஹீரோவா அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த பாத்ரூம் கிட்ட தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது ஹீரோ போட்டு பொலவலன்னு புழக்கிறாருங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆர்மி ஆஃபீஸர்ஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவனுங்க கொள்ளையடிக்கிறதுக்காக போனானுங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வீக்கான ஆட்களை எல்லாம் மிரட்டி பணம் பறிச்சுட்டு வருவானுங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பட்டையை கிளப்புறானுங்க அப்படின்னு சொல்லி அவனுங்களே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்போ கன்னை பயன்படுத்துறானுங்க. கன்னை பயன்படுத்தும் போது ஹீரோடைய ஃப்ரெண்டு ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா புல்லட் பட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறாருங்க. இன்னொருத்தரை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டை இந்த ஃபனி அப்படின்றவன் கண்ட்ரோலில் எடுத்து இந்த பக்கம் இழுத்துட்டு வந்துடுறான். அவங்களுடைய ஆளில் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுறாரு. ஆக மொத்தம் அவங்க கிட்ட ஹீரோடைய ஃப்ரெண்டு பணைய கைதியாக மாட்டிக்கிறாரு. ஹீரோ கிட்ட அவங்கள ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பணைய கைதியாக மாட்டிக்கிறான். ஸோ இவனை வச்சு நம்ம ஃப்ரெண்டை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவெடுக்கிறாருங்க. இவனை எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடி அடிச்சு அங்கே பார்த்தீங்கன்னா கிளாத்தெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த கிளாத்தை வச்சு கயிறை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோனுடைய அப்பாவும் வராங்க. அப்போ தான் ஷாக்கிங்கான விஷயத்த சொல்கிறாங்க, என் தங்கச்சி தான் என்னோட லைஃபே, அவள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்தா, ஆனால் இங்கே வாஷ்ரூம் க்ளோஸ் ஆகிருக்குது, உள்ள ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போனால் அவளை எப்படியாவது காப்பாற்று அப்படின்ற மாதிரியே அழுகுறாங்க. உள்ள என் ஃப்ரெண்டு வேற மாட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவனை வந்து கட்டி தொங்க விடுறாரு. அவனை மிரட்டுறாரு, எத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறீங்க, உங்களோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் அவன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். இன்னொரு பக்கம் ஹீரோடைய ஃப்ரெண்டை இவனுக்கு தூக்கிட்டு போயிட்டானுங்க இல்லையா, நிறைய கத்தி குத்தெல்லாம் ஒழுகுதுங்க. வலி தாங்க முடியாமல் கதறிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே ஜாமர் ஆஃப் பண்ணிட்டு இந்த பெனி அப்படின்ற இந்த ஃபனியோட அப்பங்காரனுக்கு ஃபோனை போட்டு இந்த ட்ரெயினுக்கு வர வச்சிடறாங்க. இந்த குரூப்லேயே முக்கியமான ஆள் தான் அந்த வயசானவர். அவரை வந்து இந்த ஆரஞ்சு சட்டக்கார போட்டு தள்ளிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனை தான் சரி பிடிச்சிட்டிங்க இல்லையா, இவனை போட்டு தள்ள வேண்டி தானே, ஏன் இன்னும் உயிரோட வச்சிருக்கீங்கன்னு இந்த பெனி காண்டாக. அப்போ இந்த ஃபனி வந்து தடுக்கிறான். இல்லை நம்மள ஒரு ஆள் ரவி வந்து அவன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறான், அவன் நமக்கு உயிரோட வேணும், அதுக்கு இவன் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவை இந்த பல்தேவ் சிங் ராத்தூர்,
அவனோட பொண்ணை வந்து நம்ம கிட்னாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனை வச்சு நமக்கு தேவையான பணத்தை எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் பிளானை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இங்கே வந்து இவன் பிளானை சேஞ்ச் பண்ணதுனால தான் இங்கே உயிர் சேதமெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இல்லாட்டி இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்காது. ஆனால் இந்த ஃபனி என்ன சொல்கிறான்னா, இவனுங்க 2 பேரும் குறுக்க வந்ததுனால தான் இந்த பிளான்லாம் சொதப்புச்சு. இவனுக்கு 2 பேரும் அடிக்கிற அடியை பார்த்தா கண்டிப்பாக ஆர்மி மேன்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் போய் ரவியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைத்தை மேலே போட்டு அந்த கயிறை பிடிச்சி மேலே ஏறி நேராக இந்த ரவி இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகலான்னு முடிவெடுக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ தான் இந்த கிளாத்தெல்லாம் போட்டு கட்டி தொங்க விட்டுருக்கிறாரு. இதே எல்லையில் வந்து என்கிட்ட பஞ்சாயத்து பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் நீ என் முன்னாடி இன்னும் பேசிக்கிட்டே இருந்திருக்க மாட்டேன். உன்னை போட்டு தள்ளிட்டு தான் நான் மறுவேளை பார்த்துருப்பேன். நீங்கள் இருக்கன்னா சந்தோஷப்பட்டுக்க. எத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்க, உங்களோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பத்தில் அவன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். ஹீரோ மிரட்டுறாரு, இங்கே பாரு, இப்போ கூட நான் வந்து உன்னை தள்ளி விட்டேன்னா நீ சாக மாட்டேன், உன் கை கால் போயிடும், கை கால் இல்லாமல் லைஃப் லாங் இருக்கணும், பரவாயில்லையா, நான் கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணி உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் அவன் ஃபோன்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறான். இந்த மாதிரி ஒரு 4-5 கம்பார்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் தான் வச்சிருக்காங்க. இப்போ ஹீரோயின் பேசிட்டு இருக்கிறத ஹீரோனுடைய அப்பா பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போதே இவங்க 2 பேருக்கும் பரிச்சை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அது போக இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்ற விஷயமும் ஹீரோனுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த சூழ்நிலையில் அதை பற்றி எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக தான் இருக்கிறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கையில் கத்தியை கொடுத்து சேஃப்டிக்கு வச்சுக்க, அத்தியாவசியம் இருந்தால் இதை பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துட்டு இவர் ஹீரோட ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக போகிறாரு. இப்போ ஹீரோனுடைய கண்ட்ரோலில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரவின்ற பணைய கைதி இருக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாரு. உள்ளே தான் ஒளிஞ்சிருக்கிறானுங்க ஹீரோ போட்டு தள்ளுறதுக்காக. அப்படியே அந்த கிளாத்துக்குள்ளேருந்து மறைஞ்சிருந்து ஹீரோ அட்டாக் பண்ண பார்க்குறானுங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா போட்டு பொலன்னு புழக்கிறாருங்க. ஈசல் கூட்டம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறானுங்க. இவரும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிடுறாரு. ஆனால் ஒருத்தனை மட்டும் இவரால் அட்டாக்கே பண்ண முடியலங்க. இந்த ப்ளூ கலர் சட்டக்காரன் பயங்கரமான ஃபைட்டர் போல ஹீரோ போட்டு அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோனால சமாளிக்க முடியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனும் ஹீரோனுடைய அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எவ்வளவு நாளா இருக்கு, இதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது, சொன்னா மட்டும் எங்களை சேர்த்து வச்சிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி அப்பாக்கும் மகளுக்கும் அங்கே பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அந்த ரவி பார்த்தீங்கன்னா உங்க அப்பா மக பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, என்னை அவுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். வாய மூட்ரா அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ அட்டாக் பண்ணி நேராக இந்த பெனி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இவனுங்க 2 பேர் தான் வந்து எல்லாத்தையுமே போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறது, மற்ற எல்லாருமே நாங்கள் ஈஸியாக சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேர்த்த ஏன் இன்னும் உயிரோட வைக்கணும், போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு பெனி போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோடைய ஃப்ரெண்டு அங்கே இருக்கிற கத்தியை வச்சு டக்குன்னு கையில் இருக்கிற கைத்தை அவுத்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்டை பார்த்து ஹீரோவும் பயங்கரமாக சண்டை போட அங்கே பயங்கர பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபேமிலி வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் 2 பசங்க இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் மேன் போல 2 சின்ன பசங்க. அதில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு இந்த ராபரி கும்பலை அட்டாக் பண்ண அந்த பையனை கத்தியால் குத்தியே சாவடிச்சிடுறாங்க. அதை அந்த குடும்பம் பார்த்து கதறி அழுதுகிட்டு இருக்குதுங்க. அதை பார்க்கும்போது ஹீரோக்கும் கஷ்டமா இருக்குது. அதே சமயம் ஹீரோவையும் அட்டாக் பண்ணி படுக்க போட்டுறானுங்க. இப்போ இந்த திருட்டு பையன் ஃபனி இருக்கிறான் இல்லையா, கைத்தை போட்டு எப்படியோ ரவியை காப்பாற்றுறதுக்காக இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துடுறான். அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் ஹீரோனும் ஹீரோனுடைய அப்பாவும் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த கத்தியை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்க, நீ கத்தி பிடிக்கிறதே தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபனி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை அவன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ரவி மூலமாக ஹீரோக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்ற விஷயம் தெரிய வருது. உனக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோன் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. பின்னாடியே இந்த ஃபனி துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டோர் லாக் ஆகிருக்குது. அங்கே வச்சு இந்த ஃபனி வந்து ஹீரோனை பிடிச்சிட்றான். அதோட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த ப்ளூ கலர் சட்டக்காரன்ட்ட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோனால முடியலங்க, அவன் போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். மற்ற எல்லாரையுமே ஈஸியாக அடிச்சிடறாரு, அவனை மட்டும் ஹீரோனால அடிக்கவே முடியலங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி டோரில் வச்சு ஹீரோனை இந்த ஃபானி பைய அடின்னு அடிக்கிறான். இதை பார்க்கும்போது ஹீரோக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவளை விட்டுறா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் கத்தியால் குத்திடுறாங்க. அப்பவும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலும் ஹீரோனை அந்த கண்ணாடி டோரில் அடித்து ஹீரோவை பார்க்க வச்சு கத்தியால் குத்தியே கொடூரமான முறையில் கொலை பண்ணுறான். ஹீரோயின் ரத்தத்தால் அப்படியே மூழ்கி போய் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தோட நிப்பாட்டாமல் ஆப்போசிட் ட்ராக்ல ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த ட்ரெயினில் பிடிச்சி தள்ளி விட்டுறான். அப்படியே ஹீரோயின் கீழே விழுந்து செதறி இறந்து போகிறாங்க. இதை பார்த்து கதறி அழுகுறாரு. அப்போவே ஹீரோ அட்டாக் பண்ணி மறுபடியும் படுக்க போட்டுறாங்க. யாருக்காக ஹீரோ இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து இங்கே வந்தாரோ அவங்களே இப்போ இல்லை, அதுவும் கண்ணு முன்னாடி ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கிறான். இப்போ ஹீரோ அப்படியே படுத்து யோசனை பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த பர்த்டே எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கும்போது நீ கைரேகை பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கையை கொடுத்துருப்பாரு. அப்போ ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்க, உன்னோட கைரேகையும் என்னோட கைரேகையும் ஒன்று தான், நம்ம 2 பேர்த்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு லைஃப் தான், அந்த ஒரு லைஃபை நம்ம சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோவோட மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. பட்டுன்னு கண் முழிக்கிறாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி மேனாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட எந்த உயிருக்கும் ஆபத்து வராத மாதிரி அட்டாக் பண்ணாரு. ஆனால் இப்போ தனக்குள்ளே இருக்கக்கூடிய மான்ஸ்டர் வெளியே வந்துடுதுங்க. ஹீரோனோட அந்த ரத்தக்கரை படிஞ்ச அந்த கையச்சை அங்கே இருக்க
இருக்கக்கூடிய டோர்ல பாக்குறாரு. இன்னும் வெறி ஆகுது. வரவனுங்களை போட்டு கொடூரமா அட்டாக் பண்றாருங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா மண்டையெல்லாம் செதையிற அளவுக்கு அடிச்சே சாவடிக்கிறாருங்க. எவனையுமே உயிரோட விடக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாரு போல. அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்குது. எவனாலையும் ஹீரோ கிட்டையே நெருங்க முடியல. அந்த அளவுக்கு போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருக்கிறாரு. எப்படியோ ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாருங்க. காதலியே இழந்துட்டா, ஃப்ரெண்டே இழக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை காப்பாற்றி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க. இன்னொரு பக்கம் இந்த பெனி பார்த்தீங்கன்னா இந்த ஃபனியை பிடிச்சி திரிக்கிட்டு இருக்கான். எல்லாம் உன்னால் வந்த வேணதாண்டா, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க, வந்தமா நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணமா போயிட்டே இருக்கிறத விட்டு போட்டு எதுக்குடா தேவையில்லாமல் அந்த பல்தேவ் சிங்கை நீ டார்கெட் பண்ண, அதனால் வந்தது தான் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு கிளாஸ் எடுக்காதீங்க, எனக்கெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு ஆர்மி ஆஃபீஸரோடைய லவ் மேலே டச் பண்ணுறதும் ஒரு பாம் மேலே டச் பண்ணுறதும் சமம் போல், என்னமா அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி அவனும் கொஞ்சம் மிரண்டு போய் தான் இருக்கிறான். இந்த ஒரு சூழ்நிலையில ஹீரோனுடைய அப்பா கிட்ட ஹீரோனுடைய அம்மா கேட்குறாங்க, துலைக்கா எங்க அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவளோட பிங்க் கலர் ட்ரெஸ் முழுக்க அப்படியே ரெட் கலர்ல மாறிச்சு அப்படின்ட்டு கதறி அழுகுறாரு. தான் பொண்ணு போயிட்டா அப்படின்ற விஷயத்த சொல்லாம சொல்லி அழுகுறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாவும் கதறி அழுகுறாங்க. இதெல்லாம் ஹீரோனால பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியல. டோர் லாக் பண்ணிட்டு வெளியே வந்து நின்று அழுவ ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹீரோ ஒரு விஷயத்த யோசனை பண்றாரு. ஹீரோயின் சாவறதுக்கு முன்னாடி எனக்கு என் தங்கச்சி தான் உசுரு, அவள் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக போயிருக்கா, அவளை எப்படியாவது காப்பாத்திரு, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. என் உசுரே போனாலும் பரவாயில்ல, நான் அந்த பொண்ணை காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபனி வந்து ஒரு கைத்தை போட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்திருப்பான் இல்லையா, அதை கயிறை பிடிச்சி இவர் அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போகலான்னு முடிவெடுக்கிறாருங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு நானும் வரேன் அப்படிங்கும்போது, நீ ஃபைட் பண்ணுற நிலமையிலலாம் இல்லை, ஏகப்பட்ட கத்தி குத்து வாங்கியிருக்க, ஷோல்டரில் புல்லட் இறங்கியிருக்குது, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுங்களை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. பேசஞ்சராக கலந்துருக்கிற இந்த திருட்டு கும்பல் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல இருந்து எஸ் ஆகி இந்த திருட்டு கும்பலை ரீச் பண்ணி தகவலை கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஒன்றும் அவனை தேடி போக தேவையில்ல, அவனே உங்களை தேடி தான் வந்துக்கிட்டு இருக்கிறான், நமக்கு இருக்கிறது சேஃப் கிடையாது, அவன் பயங்கர மான்ஸ்டராக மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பேக்கெல்லாம் கொட்டுறாரு. அதில் எந்த ஒரு பொருள் நமக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அதாவது இந்த பர்ஃப்யூமு, லைட்ரு இதெல்லாம் கிடைக்குது. இந்த பர்ஃப்யூமை எடுத்து அவரோட உடம்புலலாம் ஊற்றிக்கிறாருங்க. பர்ஃப்யூமில் வந்து இந்த ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும் இல்லையா, அது இந்த புண்ணுக்கு வந்து கிருமி நாசினியாக ஒர்க் ஆகும் போல், அதுக்காக இவர் பயன்படுத்தி தன்னோட உடம்பை கொஞ்சம் ரெடி பண்ணுறாரு. திடீர்னு கிளாத்தை போட்டு எதையோ இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு வேலை எக்ஸசைஸ் பண்ணுறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இதை கடந்து வந்துடுறோம். இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு கும்பலை தேடி இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வராரு. ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பேசஞ்சரை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திருட்டு கும்பல் அடிக்கிறாங்க. இந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ் 2 பேர் யாரு, இவங்களுடைய அப்பா அம்மா யாரு, அவங்களாம் இந்த ட்ரெயினில் வந்திருக்கிறாங்களா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே இவங்க 2 பேர் யாருன்னு தெரியாது. அவங்க கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய தங்கச்சி அஹானாவும் மாட்டிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சும் சைலண்டாகவே இருந்துகிட்டு இருக்கா. இப்போ இவங்க ஹீரோவை தேடி பக்கத்து கம்பார்ட்டுக்குள்ள நுழையிறானுங்க. பார்த்தா உள்ள ஹீரோ ஏதோ கிளாத்தை போட்டு இழுத்துட்டு இருந்தார் இல்லையா, என்ன பண்ணி வச்சிருப்பாருன்னா இவனுக்கு குரூப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே கொடூரமான முறையில் கொலை பண்ணி தொங்க விட்டுருப்பாருங்க. அதுவும் தலையை திருவி காலை உடச்சி கையை உடச்சி ஒவ்வொன்றும் கொடூரமான கொலையாக இருந்துட்டு இருக்கும். அதை பார்த்து இவங்கெல்லாம் மிரண்டு போகிறாங்க. அந்த ப்ளூ கலர் சட்டக்காரர் இருக்கான் இல்லையா, அவனுடைய அப்பாவையும் போட்டு தள்ளிட்டாங்க. அதனால் எங்கள் அப்பாவை கொண்டு ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெறிக்குண்டு கிளம்ப உடனே இந்த பெனின்றவன் தடுக்கிறான். கொஞ்சம் அமைதியாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி அந்த பல்தேவ் சிங் ராத்தூர் அப்படின்றவனை கடத்துவோம். ஆனால் ஒன்று, பல்தேவ் சிங் ராத்தூர் அப்படின்றவன் இந்த ட்ரெயினில் இருக்கிற வரைக்கும் தான் நார்மலான ஒரு ஆள். ஆனால் இந்த ட்ரெயினை விட்டு இறங்கிட்டான்னு வைங்க, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படின்னு இந்த பெனி சொன்னாலும் இந்த ஃபனி கேட்க மாட்டேன்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக கிளம்பும்போது 2 லேடிஸ் பார்த்தீங்கன்னா நாங்களும் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சேஃப் இல்லைங்க, நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்ல, எங்கள் கண்ணு முன்னாடியே என் பையனை குத்தி கொன்னுட்டானுங்க, என்னோட இன்னொரு பையனையும் பிடிச்சி வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க வேண்டான்னு சொன்னாலும் இல்லை நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு எப்படியாவது இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃப்யூம் பாட்டிலெலாம் உடச்சி போட்டு தீயை பற்ற வச்சு விட்டுறாங்க. ஸோ ட்ரெயின் ஒரு இடத்துல கிராஸ் ஆகும்போது ட்ரெயினில் தீ எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் இருக்கக்கூடிய டிடிஆருக்கு தகவல் போகுது. அப்புறம் தான் டிடிஆர் பார்த்தீங்கன்னா போலீஸை கூப்பிட்டுட்டு உள்ளே என்டர் ஆகிறாரு. அப்போ தான் இங்கே என்ன நடக்குது அப்படின்ற விஷயமே இந்த ட்ரெயினோடைய டிடிஆருக்கும் போலீஸ்க்கும் தெரிய வருது. இன்னொரு பக்கம் இந்த ராபரி கும்பல் இருக்காங்க இல்லையா, ட்ரெயினை ஒரு இடத்துல நிப்பாட்ட வச்சிடறாங்க எமர்ஜென்சி புல்லெல்லாம் போட்டு. அப்போ இந்த பினி சொல்கிறாரு, நீ இறங்கு, நீ போயிட்டு இந்த பல்தேவ் சிங்கை வந்து தூக்கிட்டு வா, இதோட இந்த பிளானை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரெயினை விட்டு இறங்கின உடனே போலீஸ்காரங்க ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே பயந்து அவனுங்கெல்லாம் காட்டுக்குள்ளே பதுங்கிடுறாங்க. போலீஸ்காரங்க எப்படி ட்ரெயினுக்கு வந்தாங்க, எப்படி தகவல் வெளியே போயிருக்கும் அப்படின்னு இந்த ராபரி கும்பல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்க, இப்போ இந்த ஃபனி இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு பயங்கரமான ஈகோ. திரும்ப ட்ரெயின் பின்னாடியே ஓடி வந்து இந்த ட்ரெயின்லேயே ஏறிடுறாங்க. இந்த ட்ரெயின் கிளம்பி போயிட்டு இருக்குது. ட்ரெயினுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு இந்த ப்ளூ சட்டக்காரனுக்கும் பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்கு. ஹீரோனால சுத்தமாக சமாளிக்க முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 லேடிஸ் வந்து பேட்டை வச்சு அடி நடிக்கிறாங்க. அந்த ப்ளூ சட்டக்காரனுடைய மண்டை ஓப்பன் ஆகி அந்த இடத்துலயே இறந்து போயிடுறான். அந்த அளவுக்கு அவங்களுக்கும் வெறி இருக்குது. ஏன்னா அவங்க பையனை வந்து இவன் கொலை பண்ணியிருக்கிறான் இல்லையா. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ராபரி கும்பலை நெருங்கி வந்துகிட்டே இருக்கிறாரு. சுத்தமாக ஹீரோக்கு பயமே இல்லைங்க. ஹீரோயின் கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம ஹீரோனுடைய தங்கச்சியை ரெஸ்கியூ பண்ணி எப்படியோ அவங்க அப்பா கிட்ட கொண்டு
போய் சேர்த்துட்டாருங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் இந்த ஃபனி ட்ரெயினை விட்டு இறங்கினான் இல்லையா, அவன் ட்ரெயினுக்குள்ளே வந்துடுறான். ட்ரெயினுக்குள்ளே வந்துட்டு நான் மறுபடியும் உள்ளே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் வந்து அவனுக்கும் தெரிய வருது நம்ம பல்தேவ் சிங் ராத்தூருக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணணும் அதே மாதிரி நான் ஆரம்பிக்கிறான். அப்போ தான் ஹீரோனோட தங்கச்சி அக்காவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு விஷயம் தெரிஞ்சு பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இருட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்து ஹீரோ எல்லாத்தையுமே போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தனா ஹீரோட கையில் செத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த ஃபனி பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஹீரோடைய ஃப்ரெண்டு ரொம்ப வீக் ஆயிட்டாரு. ஏன்னா அவரோட உடம்புல ஏகப்பட்ட கத்தி குத்து புல்லட் எல்லாம் பாஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபனி ஒரு கத்தி வச்சு ஹீரோடைய ஃப்ரெண்டு நெஞ்சிலே இறக்கி ஹீரோட ஃப்ரெண்டை சாவடிச்சிடறான். இப்போ ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஃபனியோட அப்பா பெனி இருக்கிறான் இல்லையா, பெனியோட வாய்க்குள்ள பர்ஃப்யூம் பாட்டில போட்டு உடச்சு விட்டு அதில் தீயை வச்சு கொளுத்தி விட்டுறாருங்க. அப்படியே தீ புட்டிச்சு எரிய எல்லோரும் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இப்போ அதை அணைக்க பார்க்குறானுங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி ஹீரோ போட்டு பொலவலன்னு பொழந்துடுறாருங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் இந்த ஃபனியும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ இந்த ஃபனி மேலே செம்ம காண்டில் இருந்துட்டு இருக்கிறாருங்க. ஏன்னா தன் காதலியே தன் கண்ணு முன்னாடியே கொலை பண்ணி இருக்கிறார் இல்லையா, அதனால இவனோட சாவு ரொம்ப கொடூரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. அப்போ இந்த ஃபனி சொல்கிறான், ஏண்டா நான் 4 பேர்த்த தானடா கொன்னேன், ஆனால் நீ என் ஃபேமிலியில் இருக்கிற 40க்கும் மேற்பட்ட பேர்த்த இப்படி கொன்று கூச்சி வச்சிருக்கியடா, ஆனால் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வரான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபனியை அடிக்கும் போது ஒவ்வொரு அடியிலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய நினப்பு வந்துக்கிட்டு இருக்குது. அடித்து கொடூரமான முறையில் இந்த ஃபனியை சாவடிச்சிட்றாரு. கரெக்டாக அந்த இடத்துல ராணுவ அதிகாரிங்கெல்லாம் வந்துடுறாங்க. இந்த ட்ரெயின் நிப்பாட்டப்படுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய தங்கச்சியை ஹக் பண்ணி அழுதுட்டு இந்த ட்ரெயினை விட்டு வெளியே வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்துடுறாருங்க. அப்போ யாரோ ஒருத்தங்க ஹீரோவோடைய கை மேலே கை வைக்கிற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா அது ஹீரோயின் தாங்க. ஹீரோனுடைய இமேஜினேஷன் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. மேபி நம்ம ஹீரோவும் இறந்துருவார் அப்படின்ற மாதிரி காமிச்சு தான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோடைய உடம்புலையும் ஏகப்பட்ட கத்தி குத்து, இப்போவே அவருக்கு தலை சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த இமேஜினேஷனும் வந்திருக்கு. இதோட இந்த படம் முடியுது. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருந்தாலும் விஷுவலாக பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வரதா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.